ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச வர டாபிக் வந்து விராட் கோலி அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் ஒரு பக்கம். அதனுடைய தொடர்ச்சியா இப்போ நெக்ஸ்ட் மந்த் நடக்க இருக்கிற T20 மென்ஸ் வேர்ல்டு கப் உடைய கிரிக்கெட் வேர்ல்டு கப் உடைய அந்த பர்டிகுலர் லீக்லயும் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் த்ரெட்டன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது, என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நேற்று வந்து RR vs RCB மேட்ச். ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் த்ரெட்டன் இருக்குது அப்படின்னும் அந்த பர்டிகுலர் அட்டாக்ல மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா விராட் கோலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய டெரரிஸ்ட் செக்யூரிட்டி சீஃப்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த உளவாளிகளாக இருப்பாங்களா அவங்க மூலியமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அது மூலியமா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் ப்ராப்பரான ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்து 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் 4 பேர் வந்து யார் மூலியமா வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பு அப்படிங்கிற ஒருத்தர் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற அப்பு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா த்ரூ கான்வர்சேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா கான்வர்சேஷன்லேயே ஒருத்தர் வந்து கேன்வாஸ் பண்ணி மைண்ட் வாஷ் பண்ணி அப்புறம் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 lakh ஸ்ரீலங்கன் வேல்யூ வந்து 4 lakh கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டு அவங்க இங்கே வர வச்சு இந்த பர்டிகுலர் அட்டாக் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறது வந்து தெரிய வருது. ஸோ அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காலேருந்து சென்னையிலேருந்து அகமதாபாத் வரும்போது அவங்கள வந்து குஜராத்தில் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷனில் சில லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா நாஞ்சிலாடா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இவங்க 4 பேருக்கு கன் சப்ளை பண்ணியும் 20 புல்லட்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து போலீஸ் போயிட்டு சர்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் படியே 4 கன்னும் 20 புல்லட்ஸும் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. பறிமுதல் பண்ணிட்டோன்னே இது வந்து ஒரு ஹைலி ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இது வந்து மாறுது. அந்த ஒரு பிரேக்கிங் இஷ்யூ இது வந்து மாறுது. அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து IPLக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனா அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கிங்காக அது வந்து மாறுது. ஸோ அதன் தொடர்ச்சியாக RCB டீம் கிட்டையும் RR டீம் கிட்டையும் வந்து நீங்கள் ஹை செக்யூரிட்டி த்ரெட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மேட்ச்க்கு வார்ம் அப் மேட்ச்லாம் போகாதீங்க, ட்ரைனிங் செஷன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு RCB என்ன பண்ணுறாங்கன்னா கால் ஆஃப் பண்ணிடுறாங்க. நாங்கள் ட்ரைனிங்லாம் வரல, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்கு வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. RR மட்டும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும் மேட்ச்சுக்கு முன்னால் ஈவினிங் 4 to 6 அதாவது அந்த 4-6 மணி 2 மணி நேரம் மட்டும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த பர்டிகுலர் கிரவுண்ட் இல்லை, வேற ஒரு இடத்துல அவங்க வந்து பிளான் பண்ணி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மேட்ச்சுக்குமே வந்து கிரீன் காரிடர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. கிரீன் காரிடர்னா வந்து இந்த நம்மளது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மூவி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எல்லா டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் வண்டி போகிறதுக்கான வழியை வந்து ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரம் டு 2 இடத்துக்குமே வந்து எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுற மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் காரிடர் கிரியேட் பண்ணி இவங்களை வந்து பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டன் அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கு. அதன் தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடக்கிற கண்ட்ரியில் அங்கே இருக்கிற பர்டிகுலர் சீஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்திருக்கு, எங்களுக்கும் டெரரிஸ்ட் அட்டாக் த்ரெட் வந்திருக்கு, ISISலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியல, பட் ஒரு த்ரெட் அட்டாக் வந்திருக்கு, அட்டாக் த்ரெட் வந்திருக்கு. அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நாங்கள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் டீமை நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து சொல்கிறாங்க. கிரிக்கெட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமா, கிரிக்கெட்டில் டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2009 to 2010 எந்த பர்டிகுலர் ரேஞ்சில் பாகிஸ்தானில் வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு. அந்த பர்டிகுலர் விஷயம் அப்போ வந்து ஸ்ரீலங்கன் டீம் வந்து பாகிஸ்தான் போயிருந்தாங்க. அந்த இடத்துல ஸ்ரீலங்கன் டீமை வந்து வழிமறைச்சி ஒரு கும்பலை வந்து கன் ஃபயர் பண்ணி அதில் சில பிளேயர்ஸ்க்கு வந்து புல்லட்ஸும் வந்து
உள்ளே போயிருக்கு, உள்ளே இறங்கியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளால் வந்து படிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேமில் வந்து த்ரெட்டனிங், அதுவும் டெரரிஸ்ட் த்ரெட்டனிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒரு பக்கம் வந்து ஃபிசிக்கல் எபிலிட்டி ஸ்ட்ரெஸ், எல்லாத்தையுமே தாண்டி டெரரிஸ்ட் அட்டாக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது அப்பார்ட் ஃப்ரம் பிளேயர்ஸ் இருக்கிற விசிட்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனிங்காகவே இது இருக்கும். அப்படிங்கிறதுனால ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்ததுனால அந்த பர்டிகுலர் நேற்று மேட்ச் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவே நடந்தது. அப்படிங்கலாம் நமக்கு டிவியில் பார்க்கும்போது ஓகேப்பா இவங்க ரன் அடிக்கிறாங்க, இவங்க ரன் அடிக்கல, இந்த விக்கெட் விழுது அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் சேருங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.